குறிவைத்து அடித்த எடப்பாடி பழனிசாமி, வீழ்த்தப்பட்ட ஜெயக்குமார். அதிமுக 2021 தேர்தல் பிளாஷ்பேக். மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முட்டி மோதி வருகிறது. அதிமுக முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. 23 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் பட்டியலில் 20 பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கியுள்ளனர். தற்போது உள்ள 16 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு அதிமுகவில் மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கியுள்ளனர். இதில் சிலர் தொகுதி மாறியுள்ளனர். அதிமுக முக்கிய தலைவர்கள் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது என்ன ஆனது தெரியுமா? இதோ பிளாஷ்பேக். 2011, 2016 ஆகிய 2 தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்ற நிலையில் 2021 தேர்தலில் அங்கு தொடர்ந்து 3வது முறையாக களமிறங்கினார். அங்கு வன்னிய சமுதாயத்தினர் பரவலாக இருப்பதால் பாமகவை கூட்டணியில் தக்க வைத்து வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்தது விமர்சனமானது. அந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சுமார் 93,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றி பெற்றார். திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்ததால் அப்போதைய அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிராக கார்த்திகேய சிவசேனாதிபதியை திமுக தொண்டாமுத்தூர் வேட்பாளராக களமிறக்கியது. வேலுமணி தொண்டாமுத்தூருக்கு கூடுதல் கவனம் செலுத்தி சுமார் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். KP முனுசாமி, தங்கமணி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், RB உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, C விஜயபாஸ்கர் ஆகியோர் வெற்றி பெற்றனர். முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை MPயுமான CV சண்முகம் மயிலம் தொகுதியில் போட்டியிட உள்ளார். 2011 சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரத்தில் முதல் முறையாக போட்டியிட்ட CV சண்முகம் அப்போதைய சிட்டிங் அமைச்சர் பொன்முடியை 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். 2016 சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரத்தில் 2வது முறையாக போட்டியிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் அமீர் அப்பாஸை 22,291 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். அதே நம்பிக்கையுடன் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் CV சண்முகம் விழுப்புரம் தொகுதியில் 3வது முறையாக போட்டியிட்டார். அவரை எதிர்த்து திமுக சார்பில் லக்ஷ்மணன் போட்டியிட்டார். லக்ஷ்மணன் 14,868 வாக்குகள் வித்தியாசத்தில் சண்முகத்தை தோற்கடித்து அதிர்ச்சி கொடுத்தார். இதனால் அதிருப்தியான சண்முகம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் தான் தோல்வி அடைந்தோம் என்று புலம்பினார். இதனால் அவருக்கு மாநிலங்களவை MP பதவி வழங்கி அதிமுக தலைமை கூலாக்கியது. இதேபோல ராயபுரம் தொகுதியில் தொடர்ந்து 8வது முறையாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் களம் காண்கிறார். 1991 தேர்தலில் முதல் முறையாக ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஜெயக்குமார் திமுக வேட்பாளர் மதிவாணனை எதிர்த்து வெற்றி பெற்றார். 1996 தேர்தலில் திமுக மதிவாணனிடம் ஜெயக்குமார் தோல்வியடைந்தார். 2001, 2006, 2011, 2016 ஆகிய 4 தேர்தல்களில் ஜெயக்குமார் தொடர்ந்து வெற்றி பெற்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் ஐட்ரீம்ஸ் மூர்த்தி ஜெயக்குமாரை வீழ்த்தி அதிர்ச்சி கொடுத்தார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் தான் தோல்வியடைந்தேன் என ஜெயக்குமார் குமுறி தள்ளினார். இதேபோல கரூர் தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் அப்போதைய சிட்டிங் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தோல்வியடைந்தார். கடலூர் தொகுதியில் அப்போது அமைச்சராக இருந்த MC சம்பத் தோல்வியடைந்தார். இதேபோல ராஜேந்திர பாலாஜி, KC வீரமணி, வெல்லமண்டி நடராஜன், பெஞ்சமின் உள்ளிட்ட 11 அமைச்சர்கள் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ TN நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.